நீ செய்து கொண்டிருக்கும் விஷயம் சரியில்லை என்பதற்காக மற்றவன் உன்னை அவனுடைய வேலைக்கோ இல்லை அவன் செய்யும் செயலுக்கோ உன்னை அழைக்கும் பொழுது தயவு செய்து அந்த மாதிரி உன்னுடைய கனவை விட்டுவிட்டு சென்று விடாதே. நீ நினைக்கலாம், நான் கனவு காண்டேன் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதற்காக. அந்த கனவு எதுவும் எனக்கு நல்ல வெற்றியை தரவில்லையே இதுவரை, நான் ஏன் மற்றவனுக்கு உழைக்கக்கூடாது என்று நீ நினைக்கலாம். அப்படி நீ என்ன நினைக்கிறாய்? இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையை வைத்து தீர்மானம் செய்கிறாய். அது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? உன்னுடைய கனவு என்னவோ அதை நோக்கி ஓடு. உன்னால் ஓட முடியாது என்பது கிடையாது. உன்னால் முடியாத வரை ஓடு. ஒன்று தெரியுமா? நீ ஓட ஓடத்தான் உன்னுள் இருக்கும் சக்தி, உன்னுள் இருக்கும் வேகம், உன்னுள் இருக்கும் நம்பிக்கை, விடாமுயற்சிகள் அனைத்தும் உனக்கு தெரிய வரும். எடுத்தவுடன் அனைத்தும் உன்னிடம் இருந்தால் எதுவும் உனக்கு தெரியாது அல்லவா? இப்பொழுது மனிதர்கள் யார் என்று தெரியும், பணம் என்றால் என்னவென்று தெரியும். அது அனைத்தும் தெரியும் அல்லவா? அதற்காகத்தானே இவ்வளவு கஷ்டங்கள் படுகிறாய். தங்கமே, என்னாலும் உன்னுடைய லட்சியத்தை விட்டுவிட்டு நகர்ந்து விடாதே. இந்த சாயார நான் உனக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். உங்களுடைய லட்சியங்களும் உங்களுடைய கனவுகளும் மட்டுமே உங்களை ஒரு ஆளாக்குமே தவிர, நீங்கள் அடுத்தவர்களுக்காகவே, அதாவது உங்களுடைய கனவுகளை விட்டு அடுத்தவர்களுக்காக ஒழிக்கும் பொழுது நீங்கள் அந்த இடத்தில் ஏமாந்துதான் போவீர்கள். புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் போராடுங்கள். போராடினால் நிச்சயமாகவே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு முறை தோற்றேன், பல முறை தோற்றேன் என்பதற்காக உங்கள் கனவை செய்து கொண்டிருக்கும் இடத்தில் விட்டுவிட்டு போகாதீர்கள். அதற்கு பிறகு நீயே தேடினாலும் கிடைக்காமல் போகும். அதே மாதிரி உன்னுடைய செயலை விட்டுவிட்டு அடுத்தவன் செயலுக்காக என்னாலும் நீ உதவி செய்ய வேண்டாம். அவன் முன்னேறி விடுவான். முன்னேறிய பிறகு உன்னை யாரென்று கேட்பான். அப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து போவாய். உன்னுடைய முயற்சியில் முன்னேறு. அனைத்தும் மாறும் என்பதை முழு மனதுடன் நம்பு. நீ செய்ய போகும் ஒவ்வொரு விஷயம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும். உன் கடன்கள் அதிகமாக இருக்கிறது, கடன் சுமை அதிகமாக இருக்கிறது என்ற வருத்தமே படாதே. மாறும். நீ செய்யும் உன்னுடைய லட்சியத்தால் மாறும். மாறிதான் அனைத்தையுமே சரி செய்ய முடியும். கவலைகள் மட்டும் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுபோல தோல்விகளைக் கண்டு அஞ்சினாலும் எதுவும் செய்ய முடியாது. தோல்விகளை தூக்கி ஓரமாக வைத்துவிட, கவலைகளை ஓரமாக வை. நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை மட்டும் நினைத்துக்கொள். அப்படியே நம்பிக்கை இல்லை, பயமாக இருக்கிறது என்றால் நீ விரும்பிய தெய்வத்தை வணங்கு. நிச்சயமாக அதிடம் இருந்து உனக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும். பதில் உடனடியாகவே கிடைக்கும். இந்த சாயான நான் உன்னை ஒரு நாளும் தோல்வியடைய விடமாட்டேன். இப்பொழுது வேண்டுமானால் நீ தோல்வி அடைந்தவன் போல் இருக்கலாம், ஆனால் நீ தோல்வி அடையப் போபவன் கிடையவே கிடையாது. அதனால் செய்து கொண்டிருக்கும் விஷயத்தை விட்டுவிட்டு ஓடிவிடாதே. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை கை தூக்கி விடுவதே உன்னுடைய கனவுகளும் உன்னுடைய லட்சியங்களும் நீ ஆசைப்பட்ட வேலையுமாகத்தான் இருக்கும். போராடு. எல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். மாறும். அது மட்டுமே உண்மை. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.